டிடி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இந்தியா இந்த வாரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பவர் நான் ராஜகோபாலன் சத்யநாராயணன். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தன்னலமற்ற சேவை, நாட்டுப்பற்று ஆகியவற்றுக்கு சிறந்த உதாரணமாக பாரத சாரணிய இயக்கம் திகழ்கிறது. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பேச்சு. குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கரின் ராஜினாமாவை ஏற்றார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. உள்துறை அமைச்சகம் அறிவிப்பு. குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கான பணிகள் தீவிரம். தேர்தல் நடத்தும் அலுவலர், உதவி அலுவலர்களை நியமித்தது தேர்தல் ஆணையம். இந்தியா பிரிட்டன் இடையே கையெழுத்தாகியுள்ள தடையில்லா வர்த்தக ஒப்பந்தம் வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு. பிரிட்டனில் தயாராகும் மருத்துவ உபகரணங்களின் விலை இந்தியாவில் குறையும் என பிரதமர் நரேந்திர மோடி பேட்டி. இந்தியா பிரிட்டன் இடையே தடையில்லா வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தானது. இருதரப்பு வர்த்தகம் ஆண்டுதோறும் $34 பில்லியன் அதிகரிக்கும். தொடங்கியது நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை குறித்து விவாதிக்க தயார் மத்திய அரசு. 2027ஆம் ஆண்டில் மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான ஆயத்த பணிகள் தொடங்கியுள்ளன. மக்களவையில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு மத்திய அரசு பதில். அனைத்து ரயில் நிலையங்கள் ரயில்களில் உயிர்காக்கும் மருந்துகள், உபகரணங்களை வைத்திருக்க அறிவுறுத்தல். ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தகவல். அடுத்த 5 ஆண்டுகளில் 5 கோடி புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்க மத்திய அரசு திட்டம். அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தகவல். பெட்ரோலில் 20% எத்தனால் கலப்பதை இலக்கை விட 5 ஆண்டுகளுக்கு முன்பே எட்டியது இந்தியா. பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி பதிவு. ஆளுநர்களுக்கு காலக்கெடு நிர்ணயித்த விவகாரத்தில் குடியரசுத் தலைவர் எழுப்பிய கேள்விகள். அனைத்து மாநில அரசுகள் மற்றும் மத்திய அரசு பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு. நாட்டின் தொலைதூர பகுதிகளுக்கும் தூர்தர்ஷன் சேவைகளை கொண்டு செல்லும் வகையில் 4,90,00,000 வீடுகளுக்கு இலவச டிடி டிஷ் ஆண்டனா வழங்கப்பட்டுள்ளது. மத்திய இணையமைச்சர் எல் முருகன். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு ஆஞ்சியோ பரிசோதனை. நல்ல உடல் நலத்துடன் இருப்பதாக மருத்துவமனை அறிக்கை. நாட்டிற்காகவும் சமுதாயத்திற்காகவும் வாழ்க்கையை அர்ப்பணிப்பது சிறந்த வாழ்க்கை முறை என்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கூறியிருக்கிறார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற 52வது குடியரசுத் தலைவர் சாரணர் மற்றும் வழிகாட்டி விருதுகளை வழங்கி பேசிய அவர், பாரத சாரணிய இயக்கம் போன்ற அமைப்புகள் தன்னலமற்ற சேவையை வழங்குகிறது என்றும் நாட்டுப்பற்றுக்கு சிறந்த உதாரணங்களாக திகழ்கின்றன என்றும் குறிப்பிட்டார். இது இளைஞர்களை ஊக்குவிக்கும் என்று தெரிவித்த குடியரசுத் தலைவர், சாரணியர் இயக்கத்தில் பெண்கள் அதிக அளவில் இடம்பெறுவது போற்றுதலுக்குரியது என்று கூறினார். நிகழ்ச்சியில் சாரணர்களுக்கு விருதுகளை வழங்கி கௌரவித்தார். குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கரின் ராஜினாமாவை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஏற்றுக்கொண்டுள்ளார். திங்கட்கிழமை குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் தனது பதவியை ராஜினாமா செய்தார். இது தொடர்பாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு அவர் அனுப்பிய கடிதத்தில், மருத்துவ காரணங்களுக்காகவும் மருத்துவர்களின் ஆலோசனைப்படியும் பதவியிலிருந்து உடனடியாக விலகுவதாக குறிப்பிட்டிருந்தார். தமது பதவி காலத்தின் போது தமக்கு அளிக்கப்பட்ட ஆதரவுக்காக குடியரசுத் தலைவருக்கு அவர் நன்றி தெரிவித்தார். மேலும் பிரதமருக்கும் அமைச்சர்களுக்கும் நன்றி தெரிவித்த அவர், பிரதமரின் ஆதரவும் ஒத்துழைப்பும் மதிப்பிட முடியாதது என்று கூறினார். குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கான பணிகள் தீவிரமடைந்துள்ள நிலையில் தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் மற்றும் உதவி அலுவலர்களை தேர்தல் ஆணையம் நியமித்துள்ளது. தமிழகத்திற்கு வருகை தந்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி மத்திய அரசின் பல்வேறு முக்கிய திட்டங்களை தொடங்கி வைத்து நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். இங்கிலாந்து மற்றும் மாலத்தீவு பயணத்தை முடித்துக்கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி தமிழகத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள உள்ளார். தூத்துக்குடியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் பிரதமர் 4800 கோடிக்கும் அதிகமான மதிப்பில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். நிறைவடைந்த திட்டங்களை நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார். தூத்துக்குடி விமான நிலையத்தில் 450 கோடி ரூபாய் செலவில் உருவாக்கப்பட்டுள்ள புதிய முனைய கட்டடத்தை திறந்து வைக்கும் பிரதமர் அதனை பார்வையிடுகிறார். விக்கிரவாண்டி தஞ்சாவூர் வழித்தடத்தில் 2350 கோடிக்கும் அதிக மதிப்பீட்டில் கட்டமைக்கப்பட்டுள்ள சேத்தியாத்தோப்பு சோழவரம் 4 வழிப்பாதை திட்டத்தை மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கிறார். தூத்துக்குடி சிதம்பரனார் துறைமுகத்தில் 285 கோடி ரூபாய் மதிப்புள்ள
மூன்றாவது வடக்கு சரக்கு தளவாட நிலையத்தை பிரதமர் திறந்து வைக்கிறார். தென் தமிழகத்தில் முடிவடைந்துள்ள முக்கிய ரயில்வே உட்கட்டமைப்பு திட்டங்களை பிரதமர் நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார். மாநில மின் உட்கட்டமைப்பை வலுப்படுத்தும் வகையில் கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் மின் பரிமாற்ற அமைப்பிற்கு அடிக்கல் நாட்டுகிறார். தொடர்ந்து 27ஆம் தேதி மத்திய அரசின் கலாச்சார அமைச்சகம் சார்பில் கங்கை கொண்ட சோழபுரத்தில் முதலாம் ராஜேந்திர சோழனின் பிறந்த நாளையொட்டி நடைபெறும் ஆடி திருவாதிரை திருவிழாவில் பிரதமர் கலந்து கொள்கிறார். வர்த்தகம் சார்ந்த ஒப்பந்தம் கையெழுத்தான தினம் இந்தியா பிரிட்டன் இடையேயான நல்லுறவில் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தினமாக கருதப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். பிரிட்டன் சென்ற பிரதமர் நரேந்திர மோடி அந்நாட்டு பிரதமர் கெய்ர் ஸ்டார்மரை சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது இந்தியா பிரிட்டன் இடையே வரலாற்று சிறப்புமிக்க தடையில்லா வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதனைத் தொடர்ந்து இரு தலைவர்களும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். இந்த சந்திப்பின் போது பேசிய பிரதமர் நரேந்திர மோடி வர்த்தகம் சார்ந்த ஒப்பந்தம் கையெழுத்தான தினம் இந்தியா பிரிட்டன் இடையேயான நல்லுறவில் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தினமாக கருதப்படும் என்றார். பொருளாதார மற்றும் வர்த்தக ஒப்பந்தத்திற்காக இரு நாடுகளும் கடந்த பல ஆண்டுகளாக மேற்கொண்ட கடின முயற்சிக்கு வெற்றி கிடைத்திருப்பதாகவும் தெரிவித்தார். இந்தியாவின் ஜவுளி, காலனி, ஆபரணங்கள் மற்றும் கடல் உணவுகளுக்கு இங்கிலாந்தில் நல்ல சந்தை வாய்ப்பு கிடைக்கும் என்று குறிப்பிட்ட பிரதமர், குறிப்பாக உணவு தொழில்துறைக்கு சந்தை வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளதாக தெரிவித்தார். அதேபோன்று இளைஞர்கள், விவசாயிகள், மீனவர்கள் மற்றும் சிறு குறு நடுத்தர துறையைச் சேர்ந்தவர்கள் பெரிதும் பயனடைய இந்த ஒப்பந்தம் வகை செய்யும் என்று குறிப்பிட்டார். இதனைத் தொடர்ந்து பேசிய இங்கிலாந்து பிரதமர் ஸ்டார்மர், தடையில்லா ஒப்பந்தத்தின் மூலம் இங்கிலாந்து மாபெரும் பயனடையும் என்றும் இதற்காக பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் மேற்கொள்ளப்பட்ட சீரிய முயற்சிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக கூறினார். இதற்கிடையே இந்த தடையில்லா ஒப்பந்தத்திற்கு இந்திய தொழில் கூட்டமைப்பும் இந்திய வர்த்தகம் மற்றும் தொழில் கூட்டமைப்பு ஆகிய அமைப்புகள் வரவேற்பு தெரிவித்துள்ளன. இந்த நடவடிக்கை இருதரப்பு பொருளாதார உறவுகளில் மாற்றத்திற்கான மைல்கல்லாக திகழும் என்று இந்திய தொழில் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளன. இந்தியா பிரிட்டன் இடையேயான இந்த ஒப்பந்தத்தின் மூலம் சந்தைப்படுத்துதல் மேம்படுத்துவதுடன் இருதரப்பு வர்த்தகம் ஆண்டுதோறும் சுமார் $34 பில்லியன் அதிகரிக்கும். இங்கிலாந்தின் 37.5 பில்லியன் வேளாண் சந்தையில் விவசாயிகளுக்கு முன்னுரிமை கிடைப்பதோடு பால் பொருட்கள், காய்கறிகள், சமையல் எண்ணெய் ஆகியவற்றுக்கு முழுமையான பாதுகாப்பு கிடைக்க வாய்ப்பு உருவாகியுள்ளது. மேலும் இந்திய மீனவர்களுக்கு கடல்சார் பொருட்கள் மீதான இறக்குமதி வரி குறைக்கப்படுவதோடு ஜவுளிக்கு 12% இறக்குமதி வரியும், ரசாயன பொருட்களுக்கான 8% இறக்குமதி வரியும் ரத்து செய்யப்படுகிறது. அடுத்த 3 ஆண்டுகளுக்கு சமூக பாதுகாப்பு பங்களிப்பில் இருந்து விலக்கு அளிக்கப்படுவதால் பிரிட்டனில் உள்ள 75,000 இந்திய பணியாளர்கள் பயனடைவார்கள். இந்திய மீனவர்களுக்கு $5.4 பில்லியன் அளவுக்கு பிரிட்டன் சந்தையில் ஏற்றுமதிக்கான வாய்ப்பு உருவாவதோடு பிரிட்டனிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் கடல்சார் பொருட்களுக்கு 20% 0% வரி குறைக்கப்படுகிறது. லண்டனில் தரையிறங்கிய பிறகு இந்திய வம்சாவளியினர் தனக்கு அளித்த வரவேற்பிற்கு பிரதமர் நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், இங்கிலாந்தில் உள்ள இந்திய சமூகத்தினரின் அன்பான வரவேற்பு தன்னை நெகிழ்ச்சியடைய செய்ததாக குறிப்பிட்டார். இந்தியாவின் முன்னேற்றத்தின் மீதான அவர்களின் பாசமும் ஆர்வமும் உண்மையிலேயே மகிழ்ச்சி அளிப்பதாக கூறியுள்ள பிரதமர், இந்திய குடிமக்களுக்கு செழிப்பு, வளர்ச்சி மற்றும் வேலைவாய்ப்பு உருவாக்கத்தை அதிகரிப்பதில் கவனம் செலுத்துவதன் மூலம் இந்தியாவிற்கும் இங்கிலாந்துக்கும் இடையிலான பொருளாதார ஒத்துழைப்பு மேம்படுத்தப்படும் என்றார். உலகளாவிய முன்னேற்றத்திற்கு வலுவான இந்தியா இங்கிலாந்து நட்புறவின் அவசியத்தையும் பிரதமர் நரேந்திர மோடி தனது பதிவில் வலியுறுத்தினார். இரண்டு நாடுகள் அரசுமுறை பயணத்தின் இறுதி கட்டமாக மாலத்தீவுக்கு சென்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மேல்நகரில் உள்ள சர்வதேச விமான நிலையத்தில் அவரை அந்நாட்டு அதிபர் முகமது முய்சு நேரில் வந்து வரவேற்றார். அவருடன் மாலத்தீவு வெளியுறவுத்துறை அமைச்சர், பாதுகாப்பு அமைச்சர், நிதியமைச்சர் மற்றும் உள்துறை அமைச்சரும் பிரதமர் நரேந்திர மோடியை வரவேற்றனர். அங்கு வழங்கப்பட்ட இராணுவ வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை பிரதமர் ஏற்றுக்கொண்டார். பின்னர் தம்மை வரவேற்கும் விதமாக அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பாரம்பரிய நடன நிகழ்ச்சிகளை பிரதமர் உற்சாகத்துடன் கண்டு ரசித்தார். இதனைத் தொடர்ந்து அந்நாட்டு அதிபர் மாளிகையில் பிரதமர் நரேந்திர மோடியும் மாலத்தீவு அதிபர் முகமது முய்சுவும் இருதரப்பு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர்.
இந்த பேச்சுவார்த்தையில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் மற்றும் இரு நாடுகளைச் சேர்ந்த உயரதிகாரிகள் பங்கேற்றனர். பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றது. முன்னதாக ஒருங்கிணைந்த பொருளாதார மற்றும் கடல்சார் பாதுகாப்பு கூட்டாண்மையை அமல்படுத்துவது குறித்து இரு தலைவர்களும் தனியாக ஆலோசனை மேற்கொண்டனர். மாலத்தீவு அதிபராக முகமது முய்சு பொறுப்பேற்ற பிறகு அங்கு பிரதமர் மேற்கொள்ளும் முதல் அரசுமுறை பயணம் இதுவாகும். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் திங்கட்கிழமை தொடங்கியது. எதிர்க்கட்சிகளின் அமளியால் தொடர்ந்து 5 நாட்களாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் முடங்கியது. திங்கட்கிழமை காலை 11 மணிக்கு மக்களவை கூடியதும் மறைந்த முன்னாள் உறுப்பினர்கள் 8 பேருக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. பஹல்காம் பயங்கரவாத தாக்குதல் மற்றும் அகமதாபாத் ஏர் இந்தியா விமான விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கும் அவை அஞ்சலி செலுத்தியது. சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு வெற்றிகரமாக பயணம் செய்ததற்காக கேப்டன் சுபான்ஷு சுக்லாவிற்கு மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா மற்றும் உறுப்பினர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். தொடர்ந்து பல்வேறு பிரச்சனைகள் குறித்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் முழக்கமிட்டதால் அவையில் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது. எதிர்க்கட்சிகளின் அமளியால் மக்களவை முதலில் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. அடுத்தடுத்து 3 முறை ஒத்திவைப்புக்கு பின்னர் மக்களவை நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையும் நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. பின்னர் அவை நடவடிக்கைகள் தொடங்கி நடைபெற்றன. ஆபரேஷன் சிந்தூர் குறித்து அவையில் விவாதிக்க அரசு தயாராக உள்ளதாக மத்திய அமைச்சர் JP நட்டா கூறினார். மாநிலங்களவையில் மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு பதிலளித்த அவர் இதனை தெரிவித்தார். ஆபரேஷன் சிந்தூர், பீகாரில் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் உள்ளிட்ட விஷயங்கள் குறித்து உடனடியாக விவாதம் நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளில் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. இதையடுத்து தொடர்ந்து 5 நாட்களாக எதிர்க்கட்சிகளின் அமளியால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் முடங்கியது. மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா அனைத்து கட்சி தலைவர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் சுமூகமாக செயல்படுவதை உறுதி செய்யும் வகையில் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அவை நடவடிக்கைகள் செயல்பட ஒத்துழைக்க வேண்டும் என அனைத்து கட்சி தலைவர்களையும் சபாநாயகர் கேட்டுக்கொண்டார். நிலையான வேலைவாய்ப்பை உருவாக்குதல் மற்றும் வீட்டு வருமானத்தை மேம்படுத்துதல் ஆகியவற்றை கவனம் செலுத்தி பணவீக்கத்தை கட்டுப்படுத்த தொடர்ச்சியான நடவடிக்கைகளை எடுத்திருப்பதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். மக்களவையில் ஒரு கேள்விக்கு எழுத்துப்பூர்வமாக அளித்த பதிலில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களுக்கான இருப்புகளை அதிகரிக்கவும், திறந்த சந்தையில் கொள்முதல் செய்யப்பட்ட தானியங்களை விற்பனை செய்யவும், தேர்ந்தெடுக்கப்பட்ட உணவுப் பொருட்களின் சில்லறை விற்பனையை மானிய விலையில் எளிதாக்கவும் அரசாங்கம் முடிவுகளை எடுத்ததாக அவர் கூறினார். இந்த நடவடிக்கைகள் பலனை தந்ததாகவும் இதன் விளைவாக சராசரி சில்லறை பணவீக்க விகிதம் 2023-24 5.4% இருந்து 2024-25 4.6% குறைந்திருப்பதாகவும் நிர்மலா சீதாராமன் கூறினார். இந்திய விமானப்படையில் அப்பாச்சி ஹெலிகாப்டர்களின் முதல் தொகுதி சேர்க்கப்பட்டிருப்பது இந்திய பாதுகாப்பு திறனை வலுப்படுத்துவதில் முக்கியத்துவம் வாய்ந்த நடவடிக்கை என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். இதுகுறித்து சமூக ஊடக பதிவில் கூறியுள்ள அவர், இந்த நவீன ஹெலிகாப்டர்கள் விமானப்படையின் வலிமையை அதிகரிக்கும் என்றும் குறிப்பாக மலைப்பகுதிகளில் இதன் செயல்திறன் அபாரமாக இருக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். ரயில் பயணங்களின் போது மருத்துவ அவசர நிலைகளை கையாளும் வகையில் கடந்த 3 ஆண்டுகளில் 16 லட்சத்திற்கும் அதிகமான ரயில்வே ஊழியர்கள் பயிற்சி பெற்றிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து மக்களவையில் கேள்வி ஒன்றுக்கு எழுத்துப்பூர்வமாக ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அளித்துள்ள பதிலில், நாடு முழுவதும் ரயில்கள் மற்றும் ரயில் நிலையங்களில் உயிர்காக்கும் மருந்துகள், மருத்துவ உபகரணங்கள், ஆக்சிஜன் சிலிண்டர், மருந்து பெட்டிகள் ஆகியவற்றை வைத்திருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். நோய்வாய்ப்பட்ட மற்றும் காயமடையும் ரயில் பயணிகளை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வகையில் மாநில அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளின் ஆம்புலன்ஸ் சேவைகளை ரயில்வே பயன்படுத்தி வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். புதிய தொழில்நுட்பங்களும் செயற்கை நுண்ணறிவும் பின்பற்றப்பட்ட போதிலும் மனித சக்தி மற்றும் தொழிலாளர்களின் சேவை இன்னும் தேவைப்படுவதாக மத்திய தொழிலாளர் நலன் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார்.
புதுதில்லியில் 3வது உலகளாவிய தொழில் உறவுகள் குறித்த உச்சி மாநாட்டில் உரையாற்றிய அவர், ஊழியர்களின் நலனுக்கு தொழில் நிறுவனங்கள், தொழிற்சங்கங்கள், அரசு ஆகியவற்றுக்கு இடையிலான ஒத்துழைப்பு மிகவும் அவசியம் என்று வலியுறுத்தினார். ரிசர்வ் வங்கியின் சமீபத்திய தரவுப்படி கடந்த 10 ஆண்டுகளில் 17 கோடி வேலைவாய்ப்பு உருவாக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். பெட்ரோலில் 20% எத்தனால் கலப்பது என்ற இலக்கை 5 ஆண்டுகளுக்கு முன்பே இந்தியா எட்டியுள்ளதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், 2014இல் வெறும் 1.5% இருந்த இந்த அளவு தற்போது 20% உயர்ந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இது அந்நிய செலாவணியில் 1.36 லட்சம் கோடி ரூபாயை மிச்சப்படுத்தியுள்ளது என்று தெரிவித்துள்ள அமைச்சர் பூரி, இது விவசாயிகளுக்கு 1,18,000 கோடி ரூபாயை ஈட்டித் தந்துள்ளதாகவும் 6,98 லட்சம் டன் கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றத்தை குறைத்துள்ளது என்றும் கூறியுள்ளார். பயிர் சாகுபடி நுட்பங்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்திருக்கிறார். மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றுக்கு எழுத்துப்பூர்வமாக அவர் அளித்துள்ள பதிலில், மண்ணின் ஊட்டச்சத்து, மண்ணிற்கு ஏற்ற விதை வகைகள் மற்றும் பயிர் சாகுபடி நுட்பங்கள் குறித்து விவசாயிகளுக்கு அவர்கள் எடுத்துரைத்ததாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். அகமதாபாத் விமான விபத்து குறித்து இறுதி விசாரணை அறிக்கை வெளியான பின்னரே விபத்திற்கான காரணம் தெரியவரும் என்று மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு கூறினார். மாநிலங்களவையில் துணை கேள்விகளுக்கு பதிலளித்த அவர், விமான விபத்து புலனாய்வு பிரிவு விபத்து குறித்து வெளிப்படையான முறையில் விசாரணை நடத்தி வருவதாக தெரிவித்தார். 2027ஆம் ஆண்டில் மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான ஆயத்த பணிகள் தொடங்கியிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மக்களவையில் கேள்வி ஒன்றுக்கு எழுத்து மூலம் அளித்த பதிலில் இதனை தெரிவித்த உள்துறை இணை அமைச்சர் நித்யானந்த ராய், புதுதில்லியில் இம்மாதம் 3, 4 ஆகிய தேதிகளில் 2 நாள் மாநாடு நடைபெற்றதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மக்கள் தொகை கணக்கெடுப்பு இயக்குநர்கள் மற்றும் மூத்த அதிகாரிகள் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டதாக அவர் கூறியுள்ளார். நாடு முழுவதும் 200க்கும் மேற்பட்ட புற்றுநோய் பராமரிப்பு மையங்களை உருவாக்க மத்திய அரசு அனுமதி அளித்திருக்கிறது. மக்களவையில் கேள்வி ஒன்றுக்கு எழுத்து மூலம் பதிலளித்த மத்திய சுகாதாரத்துறை இணை அமைச்சர் பிரதாப் ராவ் ஜாதவ், மாநில அரசுகள் வழங்கும் முன்மொழிவு அடிப்படையில் இந்த மையங்களை அரசு சுகாதார நிலையங்களில் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். நாடு முழுவதும் மருத்துவக் கல்லூரிகளின் எண்ணிக்கை 780ஆக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை இணை அமைச்சர் அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். மசோதாக்கள் மீது முடிவெடுக்க குடியரசுத் தலைவருக்கும் மாநில ஆளுநர்களுக்கும் காலக்கெடு நிர்ணயிப்பது குறித்த விவகாரத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு எழுப்பியுள்ள கேள்விகளுக்கு மத்திய அரசு மற்றும் அனைத்து மாநில அரசுகள் 1 வார காலத்திற்குள் பதிலளிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் பிறப்பித்துள்ளது. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட பல்கலைக்கழகங்கள் தொடர்பான மசோதாக்களுக்கு ஆளுநர் ஆர்.என். ரவி நீண்ட காலமாக ஒப்புதல் அளிக்காமல் இருந்தார். இதனை அடுத்து ஆளுநருக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு வழக்கு தொடர்ந்தது. அந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் கடந்த ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி தீர்ப்பளித்தது. மசோதாக்கள் மீது முடிவு எடுப்பதில் அரசியல் சாசனத்தின் 200வது பிரிவின் கீழ் ஆளுநருக்கு தனி உரிமை கிடையாது என்றும் அமைச்சரவையின் ஆலோசனையின் பேரில் செயல்பட வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. ஆளுநர் அனுப்பி வைத்த மசோதா மீது குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளிக்கவில்லை என்றால் மாநில அரசுகள் நேரடியாக உச்சநீதிமன்றத்தை நாடலாம் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். இதற்கிடையே இந்த உத்தரவு தொடர்பாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அரசியல் சாசனத்தின் 143வது பிரிவு தமக்கு வழங்கியுள்ள சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி உச்சநீதிமன்றத்திற்கு 14 கேள்விகளை எழுப்பியிருந்தார். குடியரசுத் தலைவர் 14 கேள்விகளை எழுப்பிய விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பி.ஆர். கவாய், நீதிபதிகள் சூரியகாந்த், விக்ரம்நாத், பி.எஸ். நரசிம்மா, அதுல் எஸ். சந்திரூக்கர் ஆகிய 5 நீதிபதிகள் அடங்கிய அரசியல் சாசன அமர்வு 22ஆம் தேதி விசாரணை மேற்கொள்ளும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இதன்படி இந்த விவகாரம் விசாரணைக்கு வந்தபோது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவின் கேள்விகளுக்கு அனைத்து மாநில அரசுகளும் மத்திய அரசும் 1 வார காலத்திற்குள் பதிலளிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் பிறப்பித்தது.
பாகிஸ்தான் விமானங்கள் இந்திய வான்வெளியில் நுழைவதற்கான தடை நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. ஆகஸ்ட் 23ஆம் தேதி வரை தடையை நீட்டித்து விமான போக்குவரத்து துறை உத்தரவிட்டுள்ளது. சிவில் விமான போக்குவரத்து துறை இணை அமைச்சர் முரளிதர் மோஹோல் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் பாகிஸ்தான் விமானங்கள் இந்திய வான்வெளியில் நுழைவதற்கான அதிகாரப்பூர்வ தடை ஆகஸ்ட் 23 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் தொலைதூர பகுதிகளுக்கும் தூர்தர்ஷன் சேவைகளை கொண்டு செல்லும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணை அமைச்சர் எல் முருகன் மக்களவையில் கேள்வி ஒன்றுக்கு எழுத்துப்பூர்வமாக பதிலளித்துள்ளார். நாட்டின் தொலைதூர பகுதிகளுக்கும் தூர்தர்ஷனின் நிகழ்ச்சிகளை கொண்டு செல்ல ஏதுவாக பிரசார் பாரதியின் நேரடியாக வீடுகளுக்கு சேவை அளிக்கும் இலவச டிஷ் ஆண்டனாக்கள் வழங்கப்படுகின்றன. டிடி அளிக்கும் இலவச டிடிஎச் சேவையின் மூலம் மத்திய அரசின் முதன்மை திட்டங்கள் மற்றும் பொது விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் தூர்தர்ஷனின் தேசிய மற்றும் பல்வேறு பிராந்திய சேனல்கள் வாயிலாக ஒளிபரப்பப்படுவதாக அவர் கூறியுள்ளார். அண்மையில் நடைபெற்ற மின்னணு ஏலத்தில் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாள மொழி தொலைக்காட்சிகளுக்கு பிரத்யேக இடங்கள் வழங்கப்பட்டதாக அமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார். தூர்தர்ஷனின் பிராந்திய சேனல்களான டிடி தமிழ், டிடி சப்தகிரி, டிடி யாத்கிரி, டிடி சந்தனா, டிடி மலையாளம் ஆகியவை இதில் இணைக்கப்பட்டுள்ளதாகவும் தொழில்நுட்ப ரீதியாக இந்த சேனல்கள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் டிடி இலவச டிஷில் 27 கல்வி சேனல்கள் உள்ளதாகவும் பல்வேறு தென்னிந்திய மொழிகளில் நிகழ்ச்சிகளை அவை ஒளிபரப்புவதாகவும் மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறையின் இணைச் செயலாளர் பிரிதுல் குமார் சென்னை தூர்தர்ஷன் மற்றும் அகில இந்திய வானொலியின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மத்திய தகவல் ஒலிபரப்புத் துறையைச் சேர்ந்த தூர்தர்ஷன், அகில இந்திய வானொலி, பத்திரிகை தகவல் அலுவலகம், மத்திய மக்கள் தொடர்பகம் ஆகியவற்றின் உயர் அதிகாரிகளுடன் அவர் கலந்துரையாடினார். மத்திய அரசின் திட்டங்களை மக்களிடம் எடுத்துச் சென்று அவற்றின் பயன்களை விளக்க வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டார். இந்த ஆய்வுக் கூட்டத்தில் சென்னை தூர்தர்ஷன் துணை தலைமை இயக்குநர் காட்வின் நாகராஜ், டிடி தமிழ் செய்திப்பிரிவு இயக்குநர் குருபாபு பலராமன், இணை இயக்குநர் தேஜஸ்வி மெண்டா, துணை இயக்குநர் ஜெயசிங் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இரண்டாயிரத்து 25-26 கல்வியாண்டிற்கான சித்தா, ஆயுர்வேதா, யுனானி மற்றும் ஹோமியோபதி உள்ளிட்ட மருத்துவ பட்ட படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கை அறிவிப்பை இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி ஆணையரகம் வெளியிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு மற்றும் சுயநிதி இந்திய மருத்துவ மற்றும் ஹோமியோபதி மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள அரசு ஒதுக்கீடு இடங்கள், அகில இந்திய ஒதுக்கீடு இடங்கள் மற்றும் நிர்வாக ஒதுக்கீட்டு இடங்கள் அனைத்துக்கும் இணையவழி விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. www.tnhealth.tngov.in மற்றும் www.tnayushselection.org என்ற இணையதளங்கள் வாயிலாக மட்டுமே மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நூற்று 1 வயது நிறைவடைந்த கேரள முன்னாள் முதலமைச்சர் அச்சுதானந்தன் கடந்த திங்கட்கிழமை காலமானார். மறைந்த கேரள முன்னாள் முதலமைச்சர் அச்சுதானந்தனின் உடல் அவரது சொந்த ஊரில் தகனம் செய்யப்பட்டது. 101 வயது நிறைவடைந்த அச்சுதானந்தன் கடந்த திங்கட்கிழமை பிற்பகல் 3:20 மணிக்கு காலமானார். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு ஆஞ்சியோ பரிசோதனை செய்யப்பட்டதாகவும் இந்த பரிசோதனைக்கு பிறகு அவர் நல்ல உடல் நலத்துடன் இருப்பதாகவும் மருத்துவமனை தெரிவித்தது. திடீர் தலைச்சுற்றல் காரணமாக சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மருத்துவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் மருத்துவமனையில் ஓய்வெடுத்து வருகிறார். இந்நிலையில் முதலமைச்சருக்கு ஆஞ்சியோ சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. இந்த பரிசோதனைக்கு பிறகு அவர் நல்ல உடல் நலத்துடன் இருப்பதாக மருத்துவமனையின் அறிவிக்கை தெரிவிக்கிறது. பதவிக்காலம் முடிவடைந்த தமிழ்நாட்டைச் சேர்ந்த வைகோ, அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்ட 6 மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான பிரியாவிடை நிகழ்ச்சி நாடாளுமன்றத்தில் நடைபெற்றது. கமல்ஹாசன், கவிஞர் சல்மா உள்ளிட்ட எம்பிக்கள் பதவியேற்றனர். திமுகவைச் சேர்ந்த முகமது அப்துல்லா, சண்முகம், பி வில்சன், அதிமுகவைச் சேர்ந்த என் சந்திரசேகரன், மதிமுகவின் வைகோ மற்றும் பாமகவின் அன்புமணி ஆகியோரது 6 ஆண்டு பதவிக்காலம் முடிவடைந்தது.
பதவி நிறைவடைந்த 6 எம்பிக்களில் திமுகவைச் சேர்ந்த பி. வில்சன் மட்டும் மீண்டும் மாநிலங்களவைக்கு தேர்வு செய்யப்பட்டார். திமுகவைச் சேர்ந்த கவிஞர் சல்மா, எஸ்.ஆர். சிவலிங்கம், அதிமுகவின் இன்பதுரை, தனபால், மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டனர். இந்த புதிய எம்பிக்களில் கமல்ஹாசன், வில்சன் உள்ளிட்ட 4 மாநிலங்களவையில் பதவியேற்றனர். கமல்ஹாசன் தமிழில் பதவியேற்றார். அதிமுகவின் இன்பதுரை, தனபால் ஆகியோர் வரும் திங்கட்கிழமை பதவியேற்பார்கள் என்று தெரிகிறது. அதிமுக பாஜக கூட்டணியில் தாவேகா இணைய வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். ஆங்கில நாளிதழ் ஒன்றுக்கு அவர் அளித்துள்ள பேட்டியில், கட்சியினரை உற்சாகப்படுத்த கூட்டணி ஆட்சி என்று பேசுவதையெல்லாம் பொருட்படுத்த வேண்டியதில்லை என்று தெரிவித்துள்ளார். அடுத்த அரசு மக்களின் எண்ணத்தின்படி அமையும் என்றும், தமிழ்நாட்டில் ஒற்றை கட்சி ஆட்சியை தான் மக்கள் விரும்புகிறார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். அதிமுக தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என்ற எடப்பாடி பழனிசாமி, சீமான், விஜய் தரப்புடன் கூட்டணி தொடர்பாக இதுவரை பேச்சுவார்த்தை நடைபெறவில்லை என்றார். ஆனால் திமுகவை எதிர்க்க வேண்டும் என்ற ஒத்த கருத்துடைய அனைத்து கட்சிகளும் அதிமுகவுடன் ஒன்றிணைய வேண்டும் என்றும் அவர் அழைப்பு விடுத்துள்ளார். பாஜக அதிமுக கூட்டணி வலுவாக உள்ளதாகவும், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் சுற்றுப்பயணம் மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றிருப்பதாகவும் பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரதமர் நரேந்திர மோடி எந்த நாட்டிற்கு சென்றாலும் தமிழகத்தின் தொன்மையையும் பெருமையையும் பேசி வருவதாக கூறினார். தமிழகத்தில் போதைப் பொருள் பழக்கத்தால் வன்முறை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாகவும், சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதுடன் காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க தவறிவிட்டதாகவும் நைனா நாகேந்திரன் குற்றம் சாட்டினார். இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலின் தேசிய நோய் தொற்றியல் மையம் மேற்கொண்ட முயற்சியின் பலனாக காசநோய் நிலை குறித்து முன்கூட்டியே கணிக்கும் மாதிரி நாட்டிலேயே முதன்முறையாக தமிழ்நாட்டில் அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த திட்டத்தின் நோக்கம் குறித்தும் இதனால் ஏற்படக்கூடும் மாற்றம் குறித்தும் என்ன தெரிஞ்சிக்க போறோம் செய்தி தொகுப்பில் நாம் பார்க்கலாம். இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலின் தேசிய நோய் தொற்றியல் மையம் முன்னெடுத்த காசநோய் நிலை குறித்து முன்கூட்டியே கணிக்கும் மாதிரி ஒருவரின் காசநோய் தீவிரத்தை கண்டறியவும் விரைவாக சிகிச்சை மேற்கொள்வதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த திட்டத்தின்படி குறைந்த ஊட்டச்சத்து, சுவாச கோளாறுகள் அல்லது பிறரின் உதவியுடன் நிற்கும் திறன், ஆக்சிஜன் அளவு, பாதத்தில் வீக்கம் போன்ற உடலின் மோசமான நிலை ஆகியவை குறித்து பரிசோதனை செய்யப்படும். தமிழ்நாடு அரசு பிரத்யேகமாக தொடங்கியுள்ள காசநோய் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படுகிறது. இந்த இணையதளமானது குறிப்பிட்ட நோயாளி தீவிரமாக பாதிக்கப்பட்டிருக்கிறாரா அல்லது இல்லையா என்பதை சொல்லிவிடும். இப்படி கண்டறியப்படும் காச நோயாளிகளுக்கு முன்னுரிமை கொடுத்து மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இந்த குறிப்பிடத்தக்க திட்டம் குறித்து டிடி தமிழ் செய்திகளுக்கு பேட்டியளித்துள்ள தமிழ்நாடு மாநில காசநோய் அலுவலர் மருத்துவர் ஆஷா ஃப்ரெட்ரிக், காசநோய் காரணமாக உயிரிழக்கும் சாத்தியக்கூறு சதவீதத்தை முன்கூட்டியே கணிக்கும் மாதிரி நாட்டிலேயே முதன்முறையாக தமிழ்நாட்டில் அமல்படுத்தப்பட்டிருக்கிறது என்றும் இதன் பயன்கள் பற்றியும் எடுத்துரைத்தார். காசநோயோட தீவிரம் அங்கே தெரிஞ்சிடும். பேஷண்ட்டுக்கு ஒரு தீவிரமான காசநோய் இருந்ததுன்னா வெறும் மருந்து மாத்திரைகள் மட்டும் இல்லாமல் அவங்கள ஆஸ்பத்திரியில் அட்மிஷன் போட்டு நம்ம இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த செயலியால் நாங்கள் கண்டுபிடிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த பேஷண்ட்கிட்ட நம்ம அதை எடுத்து சொல்லுவோம், உங்களுக்கு தீவிரமான காசநோய் இருக்கிறதுனால நீங்கள் ஒரு 7 நாள் இந்த ஜிஹெச்சில் இல்லை சானட்டோரியமில் இங்கே நீங்கள் அட்மிஷனில் இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த எங்களுடைய ஹெல்த் ஒர்க்கர்ஸ் பேஷண்ட் கிட்ட சொல்லுவாங்க. எங்களுடைய ஸ்டாஃப்க்கு இந்த டெத் ப்ரெடிக்ஷன் மாடல் அப்படிங்கிறது ரொம்ப உதவியாக இருக்குது. இதனால் நம்ம காசநோயான இறப்பு விகிதத்தை குறைக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இத்துடன் நிறைவடைந்தது இந்தியா இந்த வாரம் நிகழ்ச்சி. மீண்டும் சந்திக்கலாம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில்.